இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜிபியு டீசர்ல இருந்தே இன்னும் அஜித் ரசிகர்கள் மீண்டு வரல, இன்னும் வைப்லேயே தான் இருக்காங்க. இந்த சூழலில் அடுத்த அப்டேட் இன்னும் அதற்கும் மிஞ்சிற வகையில் இருக்குது. தனுஷ் அஜித்தை வச்சு படம் பண்ண போறாரு, தனுஷ் இயக்கத்தில் அஜித் அப்படிங்கிறதா கடந்த 2 நாட்களாக டாக் போயிட்டு இருக்கு. உண்மை நிலவரம் என்ன சார்? அஜித்தை தனுஷ் ஜனவரி மாதம் மீட் பண்ணியிருக்காரு சார். ஏன் அஜித்தை தனுஷ் மீட் பண்ணாருன்னா, தனுஷ் அஜித்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாசான ஆக்ஷன் கதை வச்சிருக்காரு. அந்த கதையை அஜித்தை சொல்லணும்னு விருப்பப்பட்டிருக்காரு. ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரு. அஜித்தும் தனுஷை வர சொல்லியிருக்காரு. 2 பேரும் ஒரு இடத்துல சந்திச்சு இந்த கதையை தனுஷ், அதாவது இந்த ஒன்லைனை தனுஷ் அஜித்தை சொல்லியிருக்காரு. இந்த ஒன்லைனை கேட்ட அஜித் நல்லா இருக்கு தனுஷ், இந்த கதையை நீங்கள் டெவலப் பண்ணுங்க, மறுபடியும் நம்ம மீட் பண்ணுவோம், மறுபடியும் நம்ம இதை பற்றி பேசுவோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கதையை ஒருவேளை அஜித் ஃபுல்லாக கேட்டதுக்கப்புறம் பிடிச்சிச்சுன்னா தனுஷ் இயக்கத்தில் ஒரு படம் பண்ணுவார். அப்படி ஒரு தகவல் இருக்குது. அது உண்மைதான். இன்னொரு விஷயம் நம்ம பேசுவோம். தனுஷ் நடிகராக பல படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு பிரபலமான ஒரு ஆக்ஷன் ஹீரோ மட்டும் கிடையாது. தனுஷ் ஒரு சிறந்த நடிகர். அதாவது எல்லா கேரக்டரையும் ஷோல்டர் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அசூரன் மாதிரி படங்கள், பொல்லாதவன் மாதிரி படங்கள், எல்லா படங்களுமே பாருங்கள், இந்த காதல் கொண்டேன் எல்லாமே வேற டைமென்ஷனில் இருக்கும். அப்படி பல விதமான எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்தி பல விதமான கேரக்டர்ஸை ஷோல்டர் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் தனுஷ். இப்போ தனுஷ்க்கு ஏன் இயக்குனர் ஆகணும்னு ஒரு விருப்பம் வந்துச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் இயல்பாகவே தனுஷ்க்கு படங்கள் இயக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பவர் பாண்டின்னு ஒரு படம் அவர் ராஜ்கிரனையும் ரேவதியும் வச்சு எடுக்கிறாரு. அந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கதை. அதாவது ஒரு காதல் கதை. 2 பேர் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் சேர்ந்து ட்ராவல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உருவாது. அது பின்னாடி அவங்களுடைய பாஸ்ட், அதாவது கடைசி காலத்தில் இவங்க 2 பேரும் எப்படி சந்திச்சுக்கிறாங்க, இவங்களுக்குள்ள அந்த அன்பு எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் அந்த ட்ராவல் போகுதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அழகான கதையை தனுஷ் எடுத்து சொல்லியிருந்தார் பவர் பாண்டி மூலமாக. பவர் பாண்டி ஒரு வெற்றி படம். அதாவது பெரிய டெக்னிக்கலி அட்வான்ஸ்டான படம் கிடையாது. ஏன்னா அந்த படத்துக்கு அது தேவையும் கிடையாது. அது ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு அழகான ஒரு காதல் விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருந்ததுனால அதுக்கு அது போதும்னு எடுத்திருந்தாலும் அந்த படம் நல்ல வெற்றி படமாக ஓடிச்சு. 100 நாள் ஓடிச்சு. நல்ல பேர் தனுஷ் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தனுஷ் ராயன்கிற படம் அவரே ஹீரோவா நடிச்சு அந்த படத்தை பண்ணியிருந்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல எல்லா விதமான ஆக்ஷன் எலிமெண்ட்ஸும் இருக்கும் அந்த படத்தில். டெக்னிக்கலியும் அந்த படம் வெல் அட்வான்ஸாக இருக்கும். சில குறை நிறைகள் அந்த படத்தில் இருந்தாலும் கூட அந்த படம் கமர்ஷியலாக பெரிய ஹிட் படம். அதாவது எப்படி சொல்கிறது, கலெக்ஷன் வைஸு தனுஷ்க்கு ஒரு பெரிய கலெக்ஷனை கொடுத்த படம். அதாவது தனுஷ் நடித்து தனுஷ் டைரக்ட் பண்ணி அந்த ராயன் படம் பெரிய கலெக்ஷனை கொடுத்ததுனால தனுஷ்னுடைய டைரக்ஷனில் அடுத்தடுத்து வர படங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. சமீபத்தில் நீக், அதாவது நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படின்னு அவரோட அக்கா பையனை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. அது முற்றிலும் புதுமுகங்களை வச்சு புது பசங்களை வச்சு புது அறிமுகப்படுத்தி அந்த படத்தை எடுக்கிறாரு. அந்த படத்தில் பல புது விஷயங்கள், அதாவது இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அதில் வச்சு சொல்கிறாரு. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனுடைய சாங்ஸு, அதனுடைய சீன்ஸு, அதனுடைய இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் தனுஷ் அழகாக அந்த படத்தில் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த படம் பெருசாக பேசப்படாமல் போனதுக்கு புதுமுகங்கள் நடித்தது தான் காரணமாக சொல்லப்படுது. தனுஷ்னுடைய இயக்கத்திலேயோ அவருடைய கதையிலையோ எதுலேயுமே சோடை இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீக்க பொறுத்த வரைக்கும் நல்ல படம். ஆனால் புதுமுகங்கள் நடித்ததுனால பெரிய பிரபலமாக பேசப்படாமல் போயிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தனுஷ் இட்லி கடைங்கிற படத்தை அவரே நடித்து மறுபடியும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கார், ராயன் மாதிரி. இப்போ இந்த படம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இந்த படத்துக்கும் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. இது ஒரு ஆக்ஷன் படம். அதாவது குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 வருது. இட்லி கடையும் ஏப்ரல் 10 வருது. இப்போ இருக்கிற தகவல் படி பார்த்தீங்கன்னா இட்லி கடை கொஞ்சம் தள்ளி போனாலும் போகும் அப்படிங்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, அதாவது குட் பேட் அக்லியோட டீசர், அதாவது 1.5 நிமிஷம் டீசர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பரபரப்பாச்சு. அந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, அதாவது ரசிகர்கள்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அந்த டீசர் ரீச் ஆனதுனால கிட்டத்தட்ட 3.5 கோடி மக்கள் இது வரைக்கும் அந்த டீசரை பார்த்துருக்காங்க. அஜித்தே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த டீசர் பார்த்துட்டு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தோடு நம்ம மோதலாமா? ஏன்னா இந்த படம் நல்ல ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் போலயே அஜித் மாதிரி ஒரு மாஸ் நடிகர் நடிச்சிருக்கிறதுனால பெரிய வெற்றி படமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேரடியாக இந்த படத்தோட மோதுனா நமக்கு பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இட்லி கடை எடுத்த படம் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை தகவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அஜித்தோட ஒரு வேளை
வந்து தனுஷ் சேர்ந்தாரு, அஜித்தை வச்சு இயக்கம் பண்ணாரு அப்படின்னா, அது வந்து வேற மாரியான ஒரு படமா இருக்கும். நிச்சயமா வந்து ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தனுஷே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சூப்பர் ஹீரோவா இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான 10 ஹீரோல ஒரு ஹீரோ தனுஷ். அவரே பார்த்தீங்கன்னா, பல மாஸ் கதைகள்ல நடிச்சிட்டு இருக்காரு. பல வெற்றி படங்கள தொடர்ந்து குடுத்துட்டு இருக்காரு. ஒரு நடிகரா. அப்படி இருக்கும்போது, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கும் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவைன்னு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே தனுஷ்க்கு தெரியும். இந்த ரவுடி பேபி மாரி ஒரு சாங்கு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி, அதாவது வந்து அஜித்த வந்து ஃப்ரேம்ல காமிக்கும்போது, எப்படி வந்து குட் பேட் அக்லில வந்து ஆதிக் வந்து ஒரு ஃபேன் பாயா இருந்து இவ்வளோ பிரமாதமா டீசர குடுத்துருக்காரு. இந்த டீசரே அந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு குடுத்துருக்கு. அந்த மாரி தனுஷ் பண்ற இந்த படம் பெரிய ஒரு மாஸ் படமா இருக்கும். அஜித்த வந்து எந்த அளவுக்கு மாஸா, கிளாஸா எப்படி எப்படிலாம் பயன்படுத்த முடியும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா, அப்படி பயன்படுத்தி ஒரு வெற்றி படத்த குடுக்கறதுக்கான நெறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. குட் பேட் அக்லி டீசர் வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா வந்து அஜித் ரசிகர்கள்லாம் இட்லி குண்டானுக்கு வந்து மாலை போடுற மாதிரி தனுஷை வந்து ரொம்பவே கிண்டல் பண்ணி நிறைய மீம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஜனவரியிலே வந்து இப்படி ஒரு பேச்சுவார்த்தை பண்ணது அஜித் ரசிகர்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ வந்து டீசருக்கு அப்புறமா ட்ரால் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி ஒரு தகவல் வெளியில் ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா? இப்போ அஜித் ரசிகர்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து அஜித் ரசிகர்களுடைய மனநிலை என்னன்னா சார், அந்த 1 1/2 நிமிஷம் டீசர பார்த்தாங்கல்ல, அதுல வந்து எல்லாமே அதாவது வந்து டோட்டல் அதாவது அவுட் அண்ட் அவுட் அஜித்த மட்டுமே அந்த டீசர்ல காமிச்சு ஆதிக் பண்ணியிருக்காரு. அஜித்துக்கான படம், அஜித் ஃபேன்ஸ்க்கான படம். நானுமே அஜித்தோட ஃபேன் பாய் அப்படிங்கிறத அந்த படத்துல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் வருது. நம்மளுடைய தலைவர் படம். அவங்க ஆடியன்ஸ் அப்படி தானே பார்க்குறாங்க. நம்மளுடைய தல படம் வருது. அந்த நேரத்துல வந்து இவரெல்லாம் அதாவது தனுஷ் வந்து என்னதான் இருந்தாலும் அஜித்துக்கு ஒரு படி கீழ தான். புரியுதா உங்களுக்கு? தனுஷ் வந்து ஒரு சிறந்த நடிகர், நல்ல நடிகர் அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா மார்க்கெட்டுன்னு பார்த்தாலும் அஜித்தை விட தனுஷ்க்கு மார்க்கெட் கம்மி தான். வியாபாரம் பார்த்தாலும் அஜித்தை விட தனுஷ்க்கு வியாபாரம் கம்மி தான். ஆடியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலும் அஜித்தை விட தனுஷ்க்கு ஒரு ஆடியன்ஸ் கம்மி தான். ஏன்னா இப்போ அஜித்துக்கு வந்து ஒரு மாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க. தனுஷை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க. நிறைய படங்கள் அப்படி தான் பண்ணுறாரு தனுஷ். அதனால் இது ரெண்டும் ஒன்றா மோதும்போது அது வந்து ஆடியன்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க, நம்ம தலைக்கிட்ட இந்த படம் வந்து தாங்காது. எது இட்லி கடை வந்து தாங்காது. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ட்ரால் பண்ணுறாங்க. அதாவது வந்து நாங்கள் வந்து பிரியாணி கடை, எங்களுக்கு வர கூட்டமே தனி. நீங்கள் வந்து இட்லி கடை, தனியாக வந்து கார சட்னி இந்த சாம்பாரெல்லாம் ஊற்றிட்டு நீங்கள் ஒரு பக்கம் ஓரமாக சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரால் பண்ணுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து செலிப்ரேஷனான ஒரு மூடு. அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோ அவருடைய படம் வரும்போது இன்னொரு ஹீரோ வர படம் கூட வரும்போது எங்களோட நீ போட்டிக்கு வந்துடுவியா, எங்களோட நீ போட்டி போட்டுருவியா, எங்கள் தலையோட நீ போட்டி போட்டுருவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுடைய ரசிகர்களுக்கு இருக்குது. அது வந்து தப்பு கிடையாது. அது ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு கொண்டாட்ட மனநிலை. இல்லைன்னா வந்து நம்ம ஆல்ரெடி பேசினோம்ல, நடிகர்களை ஓவரா வர்ஷிப் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு மேல போய் இறங்கி தரந்தாழ்ந்து பார்த்தீங்கன்னா, ட்விட்டரு இந்த மாதிரியான விஷயங்கள், இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பல விதமான அதாவது தப்பான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் ஓப்பனா நம்ம அப்படி சொல்லலாம். அந்த மாதிரியான வார்த்தைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறாங்க. யார்? ரசிகர்கள் திட்டிக்கிறாங்க. ஆனா நடிகர்கள் அப்படி இருக்காங்கன்னா, நடிகர்கள் அப்படி இல்லை. இப்போ வந்து பாருங்க, ஒரு நியூஸ் வருது. அதாவது வந்து அஜித்தும் தனுஷும் சேர்ந்து ஒரு படம், அதாவது தனுஷ் இயக்க போறாரு, அஜித் ஹீரோ நடிக்க போறாருன்னு ஒரு நியூஸ் வருது. இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் இப்படி இருக்கும்போது, அதாவது நடிகர்கள் இப்படி இருக்கும்போது, அதாவது வந்து இவங்க ரசிகர்கள் இப்படி இருக்காங்க. அதாவது ரசிகர்கள் நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா வந்து இது தெரிய வந்துச்சுன்னா, ஒருவேளை இது உண்மைன்னு ஆச்சுன்னா, ஏன் இப்போ வந்து குட் பேட் அக்லியோட இட்லி கடை வந்துச்சுன்னா தள்ளி போகுதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக எனக்கு தெரியல. ஆனால் வந்துச்சுன்னா இந்த படத்தையும் வந்து ஆடியன்ஸ் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்து நம்ம தல படத்தோட அடுத்த படத்தை பண்ண போகிறாரா, அதுக்கு அடுத்த படத்தை பண்ண போகிறாரான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும்போது தனுஷினையும் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரசிகர்களுடைய மனநிலை அப்படி இருக்குது சார். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தனுஷ் இயக்கிய முதல் படமான பவர் பாண்டியில் பார்த்தீங்கன்னா தனுஷ் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார். அதற்கு அடுத்த படத்தில் அவர் தான் ஹீரோ பண்ணியிருப்பார் ராயனில். நீக்கில் வந்து அவர் எந்த ரோல் பண்ணல. இப்போ இட்லி கடையில் பார்த்தீங்கன்னா அவரே தான் ஹீரோ, அவரே தான் இயக்குறாரு. ஒருவேளை வந்து அஜித் அவர்களை தனுஷ் இயக்குனார்னா, அதில் முக்கியமான ரோல் பண்ணார்னா, 2 பேர் வந்து ஒரே ஸ்க்ரீனில் வரும்போது அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் தனுஷோடைய டைரக்ஷனில் அஜித் நடித்தார்னா, தனுஷ் வந்து அஜித்தை இயக்குனார்னா, அவர் வந்து மேக்ஸிமம் அஜித்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் அந்த படத்தை எடுப்பார். அஜித்துக்கான எலிமெண்ட்ஸ் தான் அந்த படத்தில் இருக்கும். அஜித்துக்கான ஆக்ஷன், மாஸு, கிளாஸு, ஃபைட்டு, பஞ்ச் டைலாக் எல்லாத்தையும் வச்சு தான் பண்ணுவார். மேபி அதாவது வந்து அஜித்தோட படத்தில் தனுஷ் ஒருவேளை நடிக்க விருப்பப்பட்டார்னா, இப்படி ஒரு காம்போ ஒன்று அமைஞ்சிருக்கு, இதில் நம்ம நடிப்போம் அப்படின்னு நினச்சாருன்னா, அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு வந்துச்சுன்னா, ஒரு கேமியோ மாதிரி வேணால் ஒரு கேரக்டர் பண்ணலாம். அந்த கேமியோ பண்ணாலே பெரிய வரவேற்பு இருக்கும். ஸோ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விஜயோட கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் ஒரு கேமியோ பண்ணார்ல, அதுக்கே
பெரிய ப்ளஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய மார்க்கெட்டே கிரியேட் ஆச்சு. அதனால அந்த மாதிரி வந்து கேமியோ பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கேமியோவா வந்தா கூட அது வந்து நிச்சயமா ரசிகர்கள் வந்து கொண்டாடுவோம். இன்னொரு உதாரணம் கூட நான் சொல்றேன். இப்ப வந்து கமலஹாசனுடைய விக்ரம் படத்துல சூர்யா கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ரோலக்ஸ்ன்னு ஒரு கேரக்டர்ல வந்தாரு. அது ஒரு சின்ன ஒரு அப்படி அப்படி வந்துட்டு போற ஒரு கதாபாத்திரம் தான் கிளைமேக்ஸ்ல. ஆனா பாருங்க, அதுக்கப்புறம் சூர்யா வந்து ரோலக்ஸ் ரோலக்ஸ்ன்னு கொண்டாட ஆரம்பிச்சார். ரோலக்ஸ்ன்னு ஒரு படத்துல நடிப்பாரா, அதாவது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ஒரு படம் நடிக்க போறார் சூர்யா. அந்த படத்தோட பேர் ரோலக்ஸா என்னங்கிறது ஒரு சர்ச்சையில ஆடியன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சால், அஜித் படத்துல வந்து தனுஷ் நடித்தால், அது வந்து ஒரு பெருசா பேசப்படுற படமா இருக்கும். குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. டீசரை பார்த்துட்டு அஜித் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. படம் டீசருக்கு எப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சதோ அதே மாதிரி படத்துக்கும் அந்த வரவேற்பு கிடைச்சுன்னா மீண்டும் ஆதிக்கோடே படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்கு இல்லையா? குட் பேட் அக்லி கமிட் பண்ணும்போது ஆதிக் வந்து அஜித்துக்கு சொன்ன கதை வந்து அஜித்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. அஜித் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டாரு, இவர் வந்து நம்மளுடைய ஃபேன் பாய் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு ஃபேன் பாயா அஜித்தை எப்படி எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கார்த்திக் சுப்பராஜ் வந்து பேட்ட படத்தில் ரஜினிகாந்தை எப்படி ஒரு ஃபேன் பாயா காமிச்சாரு. பழைய ரஜினிகாந்த், அதாவது 80s ரஜினிகாந்தை கொண்டு வந்து காமிச்சார்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்னாடி அஜித் எப்படி இருந்தாரோ அப்படி பல டைமென்ஷன்ல இருந்து அஜித்தை வந்து ஆதிக் காமிச்சிருக்காரு. இந்த டீசர் வந்து இத்தனை கோடி மக்கள் பார்த்தது, அதாவது 3.5 கோடி மக்களுக்கு மேலே பார்த்துருக்கிறது வந்து அஜித்கே ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துருக்கு. ஒருவேளை இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம், நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட 100% அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சுன்னா அஜித்தோட கேரக்டர் என்னென்னா பேக் டு பேக் அந்த டேரக்டருக்கு நடிப்பார். இது உதாரணம் வந்து சிறுத்தை சிவா சொல்லலாம், ஹெச் வினோத்தை சொல்லலாம். அப்படி வந்து ஆதிக்க வந்து அடுத்தடுத்த படங்கள் கொடுத்து நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிறுத்தை சிவா சொன்னீங்க. சிறுத்தை சிவா கூட மீண்டும் இணைய கூட வாய்ப்பு இருக்குது. அதே போல் விஷ்ணுவர்தன் கூட ஏற்கனவே 2 படங்கள் பண்ணியிருக்காரு. மீண்டும் அவருக்கே இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருக்கும் இல்லையா? அதாவது சிறுத்தை சிவா அஜித்தோட லைனப்பில் இருக்கார். ஆடியன்ஸ் வந்து சிறுத்தை சிவாவோட சேர்ந்து படம் பண்ணாதீங்க தலைவரே அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அது ஏன்னு தெரில. ஆனால் பல வெற்றி படங்களை அஜித்துக்கு வந்து சிறுத்தை சிவா கொடுத்துருக்காரு. சூர்யா வச்சு ஒரு ஃப்ளாப்பு, ரஜினிகாந்த் ஃப்ளாப்பெல்லாம் எல்லா டேரக்டர்ஸ் கேரியர்லையுமே இருக்கும் சார். அதாவது வந்து அதாவது விவேகம்னு ஒரு படம் வந்து சிறுத்தை சிவா கொடுத்தாரு அஜித்தை வச்சு. பயங்கரமான ஃப்ளாப்பு, அதாவது வந்து பயங்கரமான ஃப்ளாப்பு. இமீடியட்டாக வந்து சிறுத்தை சிவா படம் கொடுத்தாரா இல்லையா? அஜித்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவருக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சு, நம்ம இந்த படம் பண்ணலாம் அப்படின்னா அவரை நம்பினாருன்னா டெக்னிக்கலாக இவர் நல்லா எடுப்பார் அப்படின்னா அந்த நம்பிக்கையை வந்து டக்கு டக்குன்னு தளர்த்திக்கிற ஒரு கேரக்டர் கிடையாது. ஒருத்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது கடைசி வரைக்கும் வச்சு ட்ராவல் பண்ணக்கூடிய கேரக்டர் அஜித். புரியுதா உங்களுக்கு? அதனால் அவர் வந்து சிறுத்தை சிவாக்கு அடுத்த படமே விசுவாசம் கொடுத்து, அந்த படம் வந்து அதே சத்யஜோதி கொடுத்து பெரிய வெற்றி படமாக ஓடிச்சா இல்லையா? அதே மாதிரி அஜித் இந்த வெற்றி தோல்வியெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டார் சார். அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனர் மட்டும் இல்லை, ஒரு நபரை பிடித்து விட்டால், ஒரு நண்பரோ யாராகட்டும், அவங்க மேலே ஒரு பாசம் காமிக்க ஆரம்பிச்சிட்டார்னா அந்த பாசத்தை வந்து கடைசி வரைக்கும் தொடருவார். இந்த வெளி வேஷம் போடுறது, கொஞ்ச நாள் பழகிறது, அப்புறம் வெட்டி விட்டுறது, இதெல்லாம் அஜித் எந்த காலத்துலையுமே செஞ்சதில்லை. அதாவது வந்து சினிமாவில் இருக்கிற பல நடிகர்கள் இன்னைக்கு வந்து சினிமாத்தனத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னென்னா, அஜித் எந்த காலத்துலையுமே ஒரு சினிமாத்தனமான நடிகராக இருந்ததே கிடையாது. ஒரு இயல்பான மனிதராக, ஒரு சாதாரணமான மனிதராக தான் அவரை பார்த்துருக்காரு. தலை, அல்டிமேட் ஸ்டாரு, கடவுளே அஜித், இப்படி பல டைமென்ஷன் அவரை கொண்டாடினா கூட அவருடைய கேரக்டர் பாருங்க என்னைக்குமே ஒரு நிதானமா இருக்கும். அதாவது வந்து என்னைக்கும் நீங்க வந்து எந்த காலத்திலையுமே நீங்க ஆரம்பத்தில் அமராவதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, ஏன் குட் பேட் அக்லி வரட்டு இப்போ ஏப்ரல் 10 இது வரைக்கும் பாருங்க, இத்தனை கால டிராவலில் அஜித் வந்து ஆட்டம் போட்டாரு, அஜித் வந்து திமிரா நடந்துட்டாரு, அஜித் வந்து ஒருத்தர் கோவமா பேசினாரு, அஜித் வந்து ஒருத்தர் முரட்டுத்தனமா பிஹேவ் பண்ணாரு, ஒரு ரசிகரை தள்ளி விட்டாரு, ஒரு ஏதோ ஒன்று ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கா பார்த்தீங்களா? வரவே வராது. சோஷியலாக ஒரு பிஹேவியர்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அதில் வந்து அஜித் எப்போவுமே பர்ஃபெக்டாக நடந்துக்குவார். அஜித் மாதிரி ஒரு ஜென்டில்மேன் கிடையவே கிடையாது. அதனால் வந்து ஆதிக் மட்டும் இல்லை, யாருக்கு அவர் விருப்பப்படுறாரோ அவர் படம் கொடுப்பாரு. இப்போ சிறுத்தை சிவாவும் லைன்லப்பில் இருக்காரு, நம்ம விஷ்ணுவர்தனும் லைன்லப்பில் இருக்காரு. விஷ்ணுவர்தனும் ஒரு கதை சொல்லியிருக்காரு. விஷ்ணுவர்தனும் இதுக்கு முன்னாடி பில்லாங்கிற ஒரு பெரிய வெற்றி படத்தை அஜித் கொடுத்தவர். ஸோ இந்த 3 டேரக்டருக்குள்ளே தான் இப்போ போட்டி இருக்குது. யார் அடுத்து செலக்ட் பண்ணுவாருங்கிறது அடுத்து அஜித் தான் முடிவு பண்ணுவார். அஜித் அவர்கள் தொடர்பாக பல்வேறு தகவல்களை என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.